ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடோட டைம் லைன் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஃபர்ஸ்டே சில விஷயங்களை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்காக தான் ஹிடன் டீட்டெயில்ஸ் காமிப்பாங்க. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 5. அந்த ரோமர்ஸ்னால சில பிரச்சனைகள் கிளம்புது. ஹாஷிமோட்டோவை தான் நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. ஷீனாங்கிற பொண்ணு சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கா. ஆல்பர்ட்டையும் இச்சிசாக்கியவும் நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருக்கிறவங்க போய் தடுக்கிறாங்க. சாரி பட் என்னையோ காரைசாவையும் நேற்று நீ மட்டும் தான் பார்த்தா, எனக்கும் அவங்கள சந்தேகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு வச்சியோ காரைசாவாமா அப்படின்னு சொல்லி சாக்ரா ஷாக்காப்ரா. எந்த எவிடன்ஸ் சொல்லாம என்ன எப்படி குறை சொல்றீங்க நம்ம கேட்கறான். இப்போதைக்கு பிரச்சனை வேணாம், அது எல்லாமே ரோமர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஷீனா வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஸோ எல்லாருமே அமைதியா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. சண்டை இங்க முடிஞ்சிருந்தாலும் அந்த ரோமர்ஸ் பிரச்சனை இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு வழியா ஈச்சினோசி ஸ்கூலுக்கு வந்துட்டாளா, அப்ப நம்ம பிளான ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சாக்கியனாகி பாக்குறா. நம்ம ஹீரோவோட குரூப்குள்ள டெஸ்ட் வச்சதுல நம்ம ஹீரோ ஹை ஸ்கோர் வாங்குறான். ஹே गाइस, பி கிளாஸ்ல ஒரு பிரச்சனை, எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு ஏகே கூப்பிடுறான். சாக்கியனாகி அவ ஆளுங்களை கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா பி கிளாஸ்க்குள்ள போகவும், இது ஒன்னும் கிளாஸ் இல்ல, எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு பி கிளாஸ் பொண்ணு கேட்கறா. மத்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்பவும் மதிக்கிறவான்னு சாக்கியனாகி சொல்லவும், பட் நீ தானே அந்த ரோமர்ஸை பரப்பி விட்டது அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேட்கறாங்க. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்கறான். நீங்க எல்லாருமே உங்க பிரைவேட் பாயிண்ட்ஸை ஈச்சினோசி கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு தெரியும். கிளாஸை காப்பாத்தணும்னு தான் நான் வந்திருக்கேன். ஈச்சினோசி மாதிரி ஒரு கிரிமினல் கிட்டே அவங்க கிளாஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களை காப்பாத்தணும்னு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லவும், ஈச்சினோசி கிரிமினல் என்ன பேசுறான்னு எல்லாரும் பாக்குறாங்க. உங்க கிளாஸ் பாயிண்ட்ஸ் நீங்க இப்பவே காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சாக்கியனாகி சொல்லவும், தேவையில்லாத ரோமர்ஸ் பரப்பாதான்னு சொல்லவும், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஈச்சினோ சேவை இல்லன்னு சொல்லுங்க பாப்பா அப்படின்னு சாக்கியனாகி கேட்கவும், நான் எல்லார்கிட்டயும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஈச்சினோசே கிளாஸ் முன்னாடி போய் நிக்கிறா. அவ சொல்றது உண்மைதான் கைஸ், என்ன மன்னிச்சிருங்க. பட் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நான் சொல்றதையாச்சும் காது கொடுத்து கேக்குறீங்களா? அப்ப நான் மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. என்னோட ஃபேமிலி ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி தான். எனக்கு அப்பா கிடையாது, எங்க அம்மாவே தான் என்னையும் என்னை விட 2 வயசு கம்மியா இருக்கிற என் தங்கச்சியவோ பாத்துக்கிடுவாங்க. நாங்க ரொம்ப ரிச்சா வாழ்ந்ததே கிடையாது. நான் கிளாஸ்ல ரொம்பவே நல்லா படிப்பேன். எப்பவும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஹை ஸ்கூல்ல படிக்க வைக்க எங்க வீட்டுல வசதி கிடையாது. ஸோ எப்படியாச்சும் ஸ்காலர்ஷிப் அடையணும்னு நினைச்சேன். பட் திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அதிகமா வேலை பார்த்து அவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் மேனேஜர் சொல்லி தான் தெரிஞ்சது. என் தங்கச்சிக்கு ஒரு ஐடல்னா ரொம்ப பிடிக்கும். அவ போட்டிருக்கிற கிளிப் வேணும்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கா. என் தங்கச்சி இது நாள் வர எதுவோ கேட்டதில்ல. அவ ஃபர்ஸ்ட் டைமா ஒன்னு கேட்டிருக்கான்னு எங்க அம்மாவும் அதை வாங்கி கொடுக்க நிறைய ஷிஃப்ட்ஸ் எடுத்து வேலை பார்த்திருக்காங்க. ஈவன் அவங்க கண் முடிச்ச அப்புறம் கூட என் தங்கச்சிக்கு அந்த கிளிப்பை வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எப்படியாச்சும் அந்த கிளிப்பை நான் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். பட் ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கு, அவ்வளோ ஈஸியில் யாருமே வேலை தர மாட்டாங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காசை நான் சேர்த்து அந்த கிளிப்பை வாங்கலான்னு போனா அப்படின்னு ஈச்சினோசை ஃபிளாஷ்பேக் சொல்றா. பார்த்தா அது 32,000 இருக்கு. இவகிட்ட காசு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. வாங்குறதுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் வர அதுல போட்டிருக்கு. ஈச்சினோசை கிட்ட வர அவ்வளோ காசு இல்ல, அதை சேர்க்கறதுக்கும் டைம் இல்ல. அவளோட தங்கச்சிக்காக ஈச்சினோசை வந்து அந்த கிளிப்பை திருடிட்டு வந்துருத்தா. அந்த கடையில இருக்கிற யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. ஈச்சினோசைக்கு எந்த பிரச்சனையும் வரல. என் தங்கச்சி கிட்ட அதை காமிச்ச உடனே அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டு தேங்க்யூன்னு பல மட்டும் சொன்னா. திருடன அந்த கில்ட் அவளோட ஸ்மைல பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா. எப்படி அதை வாங்கினு என் தங்கச்சி கேட்டப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு பணம் கொடுத்தான்னு சொன்னேன். எங்க அம்மாவும் ஒரு வாரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. என் தங்கச்சி அந்த கிளிப்பை எங்க அம்மா கிட்ட காமிச்சா. என் ஃப்ரெண்ட் எனக்கு காசு கொடுத்தாங்கிற போய் எங்க அம்மா கிட்ட ஒர்க் ஆகல. அந்த கிளிப்பை எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போய் அந்த கடையோட மேனேஜர் கிட்டே திரும்ப கொடுத்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த கடையோட மேனேஜரும் எங்க மேல இறக்கப்பட்டு என் மேல எந்த கேஸும் ஃபைல் பண்ணல. அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி அழுதாங்க. அவங்க அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட ரூமை விட்டு நான் வெளியவே வரல, ஸ்கூலுக்கும் போகல. 6 மாசம் நான் என் ரூம்குள்ளேயே தான் இருந்தேன். பட் ஒரு நாள் எங்க அம்மா வந்து ஒரு சாப்பாடையும் நோட்ஸையும் எழுதி வச்சிருந்தாங்க. டியர் ஹானமி, பாஸ்ட்ல நடந்ததை நம்மளால மாற்ற முடியாது, பட் ஃபியூச்சரை நம்மளால மாற்ற முடியும். உன்னோட ஹை ஸ்கூல் ட்ரீம் அதை விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருப்பாங்க. நானும் என் பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு ஒரு புது ஃபியூச்சரை நோக்கி தான் இந்த ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆனேன். பெஸ்ட் ட்ரை பண்ணணும், என்னால யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். உங்ககிட்ட நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லல, என்ன மன்னிச்சிருங்க கைஸ் அப்படின்னு சொல்லி ஈச்சினோசை சொல்லவும், இல்ல ஈச்சினோசை நீ எங்களை நம்பி உன்னோட சீக்ரெட்டை சொல்லியிருக்க, நாங்க எப்பவும் உன்னை நம்புவோம் அப்படின்னு கிளாஸ் பசங்க சொல்லவும், ஒரு கிரிமினல் எப்பவுமே கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லி சாக்கியனாகி சொல்ற. பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது, அது உண்மைதான். என் பாஸ்ட்டை நான் விட்டு தள்ளிட்டு ஒரு புது ஃபியூச்சரை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈச்சினோசை சொல்லவும், பட் நீ பண்ண தப்போ ஒன்றும் மாற போறது இல்லை அப்படின்னு சாக்கியனாகி சொல்றா. பட் இப்போ நான் இந்த கிளாஸ்ல இருக்கிறேன், எல்லாருக்கூடயும் சேர்ந்து கிராஜுவேட் ஆகணும்னு நினைக்கிறேன். கிளாஸ் பி என்ன அதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஈச்சினோசை கேட்கவும், கண்டிப்பா எப்பவும் நாங்க உனக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் பி அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ சாக்கியனாகி நினைச்ச மாதிரி பெருசா அதுவும் நடக்கல. இப்போ என்ன பண்ணவா கூட இருக்கிற பொண்ணு கேட்கவும், மெயில் போர்டுல நான் உன்னை பத்தி இன்னும் நிறைய ரோமர்ஸை பரப்புவேன் அப்படின்னு சாக்கியனாகி சேலஞ்ச் பண்றா. நீ என்ன பண்ணாலும் நான் அதை எதிர்த்து வருவேன் அப்படின்னு ஈச்சினோசை பேசிட்டு இருக்கும் போதே இப்போ டீச்சர்ஸும் பிரசிடென்ட் நாகமாவும் அங்க வந்துருக்கான். ஸ்கூலோட மெயில நீ ரோமர்ஸை பரப்பக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லவும், ஈச்சினோசை எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலும் சாக்கியனாகி கேட்கவும், இல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின ரோமர்ஸ் தேவையில்லாம பரப்பி விட்டுருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ரோமர்ஸ் என்ன யாராச்சும் பரப்புனா ஸ்கூல் அதுல இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும்னு சொல்லவும், ஸ்கூலே இதுல தலையிடுதுன்னா இனி என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சாக்கியனாகி அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுறா. ஈச்சினோசே தைரியமா இது எல்லாத்தையும் பண்ண நீதான் காரணம் இல்ல, கிளாஸ்ல அவ கன்ஃபஸ் பண்றதுக்கு முன்னாடியே உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லி சாக்கியனாகி நம்ம ஹீரோட்ட கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முந்தின நாள் நைட் நம்ம ஹீரோ ஈச்சினோசேவை பார்க்க போயிருப்பான். ஐனகோஜி, நீ எப்ப என்ன பார்க்க வந்தாலும் சரி அந்த ரோமர்ஸை பத்தி என்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஈச்சினோசே கேட்க
கேட்கவும், ஏன்னா நீயும் அதை பற்றி சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட கன்ஃபெஷன், நீ மிடில் ஸ்கூல்ல என்ன பண்ணாங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல இருந்து நீ ஓடி போறதுனால மட்டும் நீ செஞ்ச விஷயங்கள் மாற போறது இல்லை இச்சினோசே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், போதும் நிறுத்து, எனக்கு தெரியும் நீ சொல்றது கரெக்ட்னு எனக்கு தெரியும். நான் இப்ப ரொம்பவும் சின்ன பொண்ணு, என் தங்கச்சிக்காக ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். பட் ஒவ்வொரு நாள் நான் அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ பிரச்சனையை டைரக்டா எதிர்த்து போராடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இச்சினோசே ஹார்ட் ப்ரோக்கன் ஆகி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. அண்ட் அவளோட ஹார்ட்டை உடைச்சதே நான் தான். பட் அவளோட ஹார்ட் திரும்ப ஹீலிங் ஆனதுக்கு அப்புறம் அது முன்ன இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு அவ கிளாஸ்ல தைரியமா பேசினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் மாசுமி என்கிட்ட வந்து பேசினப்பவே தெரியும் அவளை நீ தான் அனுப்பி வச்சிருக்கேன்னு. அந்த பீர்கானோட எக்ஸ்பீரி டேட்டை நான் பார்த்தேன். கடைக்குள்ளே போய் நான் செக் பண்ணி பார்த்தப்போ எல்லாத்துலேயும் 1 வருஷத்துக்கு எக்ஸ்பீரி டேட் இருந்தது. என்ன நம்ப வைக்கிறதுக்காக அவள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் திருநா அந்த கேனை நீ தான் அவகிட்ட திரும்ப கொடுத்துருக்க. ஸோ இச்சினோசே ப்ராப்ளத்தில் நான் தலையிடணும், நீனே தான் என்ன இன்வால்வ் பண்ண வச்சிருக்க. எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா அப்போ தானே நீ என்ன சீரியஸாக எடுத்துப்ப அப்படின்னு சாக்கியனாக்கி சொல்கிறா. அதுக்கு தான் இச்சினோசேவை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப பார்த்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாம், என்ன நான் உன்னை சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வரப்போகிற ஸ்பெஷல் எக்ஸாம் ஒருவேளை நான் தோத்துட்டா நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகிறேன். பதிலுக்கு நீ எதுவும் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. பட் நீ தோத்துட்டா நீ தான் கிளாஸ்லியோட மாஸ்டர் மைண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. இப்போ குஷேடா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறா. இன்ஃபர்மேஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது நம்ம ஹீரோ சொல்றான். ஹொரக்கிட்டாக்கு ஒன்ன மாதிரி இருக்கு தெரியல, அப்படி இருந்திருந்தா அவளுக்கு பொழைக்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி குஷேடா சொல்றா. குஷேடாக்கு கிளாஸ்ல இருக்கிற எல்லார பத்தியும் தெரியும். அவகிட்ட சில டீடைல்ஸ் வாங்கி இந்த ரோமர்ஸ் எல்லாத்தையும் ஸ்கூல் இமெயில் போர்டில் பரப்பி விட்டா இச்சினோசேக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரசிடென்ட் நாகமா பிளானும் கேட்டு போகும் நம்ம ஹீரோ சொல்லவும், இதுல பிரச்சனை பெருசா வரும்னு அந்த செகண்ட் இயர் பையன் சொல்லவும், நீ ஹெல்ப் பண்ணல நான் போய் மாணபை கிட்ட சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் இதை பண்றேன், பட் நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, எனக்கு கொஞ்சம் மறந்துடாத அப்படின்னு மாணபை நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா அனுப்பிச்சா. அந்த செகண்ட் இயர் பையன் சொல்றான். ஸோ குஷேடா கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஹீரோ அவளுக்கு பாயிண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். எல்லா மாசமும் உனக்கு பாயிண்ட்ஸ் அனுப்பிடுவேன், கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூட ட்ரேடிங் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு கோஷிடா சொல்றா. கோஷிடாக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க கிளாஸையே டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அவளோட இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளவு வேல்யூங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸ்கூலை விட்டு கோஷிடாவை வெளியே அனுப்புறதுக்கு இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். இச்சினோசே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறா. தைரியமா பேசினா நம்ம ஹீரோ சொல்லுவோம், நான் பெருசா எதுவும் பண்ணலான்னு வா சொல்றா. எல்லாராலையும் ஒன்ன மாதிரி செஞ்ச தப்பா ஒத்துக்கிட முடியாத நம்ம ஹீரோ சொல்றான். பாஸ்ட் என்னால மாத்த முடியாதது என்னமோ உண்மைதான் அப்படின்னு வா சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்தா நீ என்கிட்ட வந்து பேச அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு இச்சினோசே கேட்கறா. அட்லீஸ்ட் ப்ராப்ளத்தை நான் காது கொடுத்தாச்சு கேட்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஐனகோஜி இதுக்கு முன்னாடி நான் எந்த பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்ததில்ல, அது வந்துன்னு வா தயங்கவும், நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வேணா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்லை நான் இதை விருப்பப்பட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இச்சினோசை யோசிச்சுக்கிட்டே வேலண்டைன்ஸ் டே முடிச்சுட்டு தான் பட் இந்த அப்படின்னு சொல்லி சாக்லேட்டை கொடுத்துட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கவும், ஓ தாராளமா அப்படின்னு நம்ம ஹீரோவா அதை வாங்கிக்கிறான். ஸோ இச்சினோசைக்கு இப்போ நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இன்டெரக்டாக காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இச்சினோசேவை மட்டும் பற்றி ரூமர்ஸ் பரப்புனா எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க. பட் நிறைய ரூமர்ஸை நம்ம ஹீரோவை தான் வேணும்னே பரப்பி விட்டுருக்கான். ஏன்னா அப்போ தான் எல்லாரும் இச்சினோசேவை மட்டுமே டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ இச்சினோசேவையோ காப்பாற்றிட்டான். இச்சினோசேக்கும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.